நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார். இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார், மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார், மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பாத்துடலாம் சார். கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? பாத்துடலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா, நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும்? கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது, துரத்திக்கிட்டே வரும்.